நீங்களா யாருடா? நாங்க யாரா? ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமஸ்டர் 2ல் ஹிஸ்ட்ரியில் 3rd யூனிட்டில் மிச்சம் கொஞ்சம் இருக்குது, அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரோலியன் ரிசைனன்ஸ். இந்த ரிசைனன்ஸ் வந்துட்டு மிடிவல் ரிசைனன்ஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஃபஸ்ட்டு ரிசைனன்ஸ் தான் இது. கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்த பீரியட் தான் அது. இந்த எம்பையர் வந்துட்டு 8th century அண்ட் 9th centuryயில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. அண்ட் இது எதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்கன்னா, கிறிஸ்டின் ரோமன் எம்பையரோட இதெல்லாம் கல்ச்சர்லாம் அதில் இருந்தால் இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாங்க. அந்த எம்பையர் வந்துட்டு 4th centuryயில் நடந்தது. அண்ட் அந்த நேரத்தில் வந்துட்டு லிட்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ரைட்டிங், ஆர்கிடெக்சர், ரீஃபார்ம் அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இதை பற்றிலாம் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்காலர்ஸ்லாம் கூட சப்போர்ட் பண்ணாங்க இந்த கரோலிஜியன் கோட்க்கு. அதுக்கடுத்து ஃபியூடலிசம். ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபியூடலிசம் அப்படின்றதுனா ஒரு டாமினண்ட்டான சோஷியல் சிஸ்டம். அது எப்படின்னா, இப்போ ஒரு கிங்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு லேண்டை ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தான் வந்துட்டு அந்த ஹோல் ஏரியாவை ரூல் பண்ணுற மாதிரி, இல்லை காமன் பீப்புளை ரூல் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃபியூடலிசம். அதுக்கடுத்து வந்துட்டு ரூரல் மேனோரியல் லைஃப். அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மொனாரியலிசம், கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு நம்புகிறேன். இது வந்துட்டு இந்த ஃபெடியூல் சொசைட்டியில் ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்டாக இருந்துச்சு. இது எங்கே ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, மிடிவல் வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் யூரோப் இந்த பார்ட்டில் தான். அண்ட் இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டாக இருந்துச்சு. கான்ட்ராக்ட் பிட்வீன் 2, அதான் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் அதை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில இருக்க கான்ட்ராக்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த சர்ச்சில் இருக்க பாப்பாசின்றவர் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அத்தாரிட்டி. அவர் வந்துட்டு பாப்புன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் பாப்னா லாட்டினில் வந்துட்டு ஃபாதர். நமக்கே தெரியும், பாப்பான்னு ஒரு சில இடத்துலலாம் கூப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி. இது வந்துட்டு அவர் லாட்டினில் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஃபாதர்னு மீனிங். அண்ட் இவங்க தான் அந்த சர்ச்சோட பிஷப்பாக இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த கேத்தலிக் சர்ச்சை லீட் பண்ணுறவங்களும் இவங்கள தான் இருந்திருப்பாங்க வேர்ல்டு வைடில். அதுக்கடுத்து மோனாஸ்டிசம். அண்ட் இவங்கன்னா வந்துட்டு இப்போ எப்படி வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு அந்த கிறிஸ்டியன் டிவோட்டியாக போகிறப்போ நன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இவங்கள வந்துட்டு மோனாஸ்டிசம்ன்றது ஸ்பிரிச்சுவலாக ஃபுல்லாக கடவுள் கண்டியே தன்னை அர்ப்பணிக்கிறது தான். அண்ட் அதில் வந்துட்டு ஜென்ரலாக மேலில் வந்துட்டு மாங்ஸ்னும், ஃபீமேலில் வந்துட்டு நன்ஸ்னும் சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதுக்கடுத்து கிராஃப்ட்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் கைட். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு அசோசியேஷனாக இருந்துச்சு அந்த நேரத்தில். இப்போ பர்டிகுலர் டவுனில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க கிராஃப்டெல்லாம் வந்துட்டு அந்த மர்ச்சன்ட்ஸ் வந்துட்டு பார்த்து அதை அப்ரூவ் பண்ணி அதை ப்ரொஃபஷ்னலாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதை வச்சு ட்ரேடும் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதோட சொசைட்டியோட சீக்ரெட்டாகவும் ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க. இதனால் அந்த இடத்துல வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு மெம்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. விச் ஹெல்ப் டு டெவலப் தட் ஏரியா, அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் அது வந்துட்டு ஒரு மீட்டிங் பிளேஸ், இல்லை அது ஒரு ஹால், தனியாக அதுக்குன்னு ஒரு ஹால் இல்லைன்னா ஒரு செப்பரேட் பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்காக. ரோமனஸ்கி ஆர்கிடெக்சர். இது 16 மார்க்லேயும் கேட்கலாம், மேபி இதுலேயும் கேட்கலாம். ரோமனஸ்கியோனா ரோமன் லைக், அதோட மீனிங்கே அதுதான். அதில் வந்துட்டு வெஸ்டர்ன் யூரோப்போட ஸ்டைல்லாம் அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிச்சு. அதுதான் வந்துட்டு ரோமனை ரூல் பண்ண ஆரம்பிச்சது அந்த நேரத்தில். அண்ட் இந்த ரோமனஸ்கி ஆர்கிடெக்சர் டெவலப் ஆன நேரத்தில் சர்ச்சையும் கிறிஸ்டியானிட்டியும் தான் நிறைய க்ளோரிஃபை பண்ணி காட்ட ஆரம்பித்தாங்க. அங்கே ப்ரிடாமினன்ட் பில்டிங் டைப்பாகவே சர்ச்சாக தான் இருந்துச்சு. அண்ட் பேசிக்காக என்னென்ன கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, காமன் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஸ்டோன், பிரிக், மார்பிள், டெரகோட்டா அண்ட் ரெடிமேட் காலம்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நார்த் சைட்லலாம் வந்துட்டு என்லார்ஜ் விண்டோஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஹை பிட்ச்டு ரூஃப் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் சவுத் சைடில் ஸ்மால் விண்டோஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃப்ளாட் ரூஃப்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரோமனஸ்கியூஸ். இது காமன்.
அதுக்கடுத்து அதில் இருக்க வால் எப்படி இருந்துச்சு, அதோட ஓப்பனிங்ஸ் அண்ட் ரூஃப் எல்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம். அண்ட் காலம்ஸ் அண்ட் ரூஃப் இந்த டோம்ஸ் தான் நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிப்போம். காலம்ஸ் இதில் வந்துட்டு கொரித்தீனியன் அண்ட் ஐகானிக் கேப்டன் வச்சுருக்க காலம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது நம்ம முன்னாடி இருக்க 2 லெசனில் படிச்சிருப்போம். செகண்ட் லெசன் நம்புகிறேன் அதில் படிச்சிருப்போம். செகண்ட் லெசனாக ஃபஸ்ட் லெசன் அதை பற்றி படிச்சிருப்போம். ஆனால் நம்ம ஏன்னா அதுக்கடுத்து வந்துட்டு ஆக்சுவலாக நான் எழுதும்போது இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க டைப்ஸ் ஆஃப் டோம்ஸ்னு. அதில் இந்த பேரல் வால்ட், இந்த லேட் ரோமனஸ்கியூவில் பண்ணது அண்ட் லேட் ரோமனஸ்கியூ, ஏர்லி கோத்திக், அப்புறம் கோத்திக் இதெல்லாம் வரைய சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வரைஞ்சேன் அதில். அதுக்கடுத்து அந்த இடத்துல ஸ்கொயர் டவர்ஸ் அண்ட் ரவுண்ட் ஆர்ச்சஸ்லாம் வச்சு கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. டோர்வேஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி பெருசாக ரொம்ப டெக்கரேட்டடாக ஸ்பேஸ்லாம் கொடுத்து அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து ரவுண்ட் ஆர்ச்லேயே வந்துட்டு செமி சர்க்குலர் ஆர்ச், ஸ்லிட்டட் ஆர்ச், செக்மெண்டட் ஆர்ச், ஹார்ஷூ ஆர்ச்ன்னு இருக்குது. இது எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரோமனஸ்கியூ சர்ச் பிளானிங் எப்படி இருந்துச்சுன்னா லாத்தின் கிராஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போன வீடியோவில் அதை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக 2 பில்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கிலாண்டில் ஒன்று அண்ட் இட்டாலியாவில் ஒன்று. அதுதான் அந்த நேரத்தில் ப்ரீடாமினண்ட்டாக இருந்திருக்கு. இதில் வந்துட்டு இங்கிலாண்டில் இருக்கிறது தான் அந்த துர்ஹாம் கேத்தன்ட்ரல். ஃபுல்லி கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன். ஏன்னா அது இங்கே பாருங்கள், அந்த இட்டாலியன் கிராஸ் இருக்குல்ல, லாட்டின் கிராஸ் இருக்குல்ல, இது தான் அது இங்கே இருக்கிறது நம்புகிறேன். அண்ட் அதில் ரிப்டு வால்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளையிங் இன்வெர்ட்டர்ஸ் அண்ட் ஆப்வியஸாக கோத்திக் ஆர்கிடெக்சர் அப்போ இருந்த நேரத்தில். ஏன்னா அதோட பிளான் இது முடிஞ்ச அளவுக்கு 16 மார்க்கில் வந்துட்டு பிளான் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை டீட்டெயில் பண்ண பாருங்கள். ஸோ தட் இப்போ பிளான் வரைஞ்சனால நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம், நான் உங்களுக்கும் தெரியும். நான் இது ஃபுல்லாகவே அதை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸாக பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து பிசா கேத்தன்ட்ரல்னு நினைக்கிறேன். இதுவும் வந்துட்டு ஒரு பிசா குரூப் அவங்க தான் பண்ணியிருக்காங்க போல். இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் லாட்டின் கிராஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே அதுதான். எதுக்கும் அதே மாதிரி பிளான் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து அதோட இன்டீரியர்ஸ் பேசிக்காக எப்படி இருந்திருக்கு, ஒயிட்டாக இருக்குது. சர்ச்னாலே மோஸ்ட்டாக அப்படி தானே இருக்கும். வித் ஸ்டன்னிங் அண்ட் ஷைனிங் அவுட்லுக் கொடுத்துருந்தாங்க. அதில் காரித்தியன் காலம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக க்ரீன் கிராஸ் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க சுற்றி. இந்த மாதிரி நிறையா இன்னும் பிசா இட்டாலியன். இது ஒயிட் மார்பிள்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது சரௌண்டிங்கில் கிரவுண்ட் லெவல் அதெல்லாம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பில்டிங், நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. அந்த மாதிரி கேம்போ சாண்டோன்றது முல்லினியன்ஸ் அண்ட் ட்ரெஷரிஸ்லாம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட பிளான் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் பிளானாக தான் இருந்திருக்கு. மிடிவல் டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தது நம்ம வந்துட்டு ரோமனஸ்கியூ வித் மிடிவல் டொமஸ்டிக் ஆர்கிடெக்சர். இது வந்துட்டு காமன் மிடில் ஏஜஸ் டைப்பில் இருந்துச்சு. இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா ரிலீஜியஸ் ஆர்கிடெக்சர், மிலிட்ரி ஆர்கிடெக்சர், சிவிக் ஆர்ட் 3 தான். ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறேன், ஒரே நிமிஷம். இதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ரிலீஜியஸ் ஆர்கிடெக்சர், மிலிட்ரி ஆர்கிடெக்சர், சிவிக் ஆர்கிடெக்சர். இந்த 3 தான். ரிலீஜியஸ் ஆர்கிடெக்சர் தான் இந்த லாட்டின் கிராஸ் பிளான் வச்சு ஃபுல்லாகவே கட்டுறது. அதில் க்ரீக் கிராஸும் அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நேவ்ஸ், டிரான்ஸ்பிளேட்ஸ் அண்ட் ஆல்டர் ஸ்டாண்ட்ஸ் அது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மிலிட்ரி ஆர்கிடெக்சரில் வந்துட்டு சர்விங் எக்ஸாம்பிள், அதாவது மிடிவல் செக்யூலர் ஆர்கிடெக்சர், டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ்டல் ஃபோர்ட் அந்த மாதிரி. இதோட விண்டோஸ்லாம் ஒரு மாதிரி பெருசாக இருக்கும், கிராஸ் ஷேப்பில் இருக்கும். அது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் வச்சுருப்பாங்க தூரத்தில்.
அண்ட் ஷெல்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் ஆர்ச்சஸ், ரூஃப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளாகவும் கேஸ்டல், டவர் ஹவுசஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் சிவிக் ஆர்கிடெக்சருன்றது டொமெஸ்டிக் ஆர்கிடெக்சர், நம்ம வாழ்கிறதுக்கான இடம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான இடம், அதுதான். ரெசிடென்ஷியல் ஹவுசஸ், பிரிட்ஜஸ்ஸு, டவுன் ஹால்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வால்ட்டிங், இதுதான் ஆர்ச்சில் சொல்கிறது. அண்ட் இதில் வந்துட்டு பேரல் வால்ட், க்ரோரின் வால்ட், ரிப்டு வால்ட், பாயிண்டட் ஆர்ச் வால்ட், மொத்தமாக 4 இருக்குது. பேரல் வால்ட்னா இது ஒரு சிம்பிளஸ்ட் வால்ட். இது வந்துட்டு ஒரு சிங்கிள் ஆர்ச் சர்ஃபேஸ் வச்சுருக்காங்க. வால் டு வால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது லென்த் வந்துட்டு அந்த வால் ஸ்பேனுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் இடையில இருக்க ஸ்பேஸும் நிறையா இருக்கும். இது வந்துட்டு ஏர்லி 12th சென்ச்சுரியில் எடுத்து ஆரம்பித்தது. அதுக்கடுத்து க்ரோயின் வால்ட், இது வந்துட்டு ஏர்லி ரோமனஸ்கியூ பில்டிங்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டபிளாக வந்துட்டு இந்த ஸ்பெயர் கேத்தன்ட்ரலில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வைட் நேவில் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் வால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரிப்டு வால்ட், இது வந்துட்டு 12th CEயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நான் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ், ஒரு ஸ்பேஸில் லைட் ஃபில் பண்ணியிருக்கணுன்னா இந்த ரிப்டு வால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பாயிண்டட் ஆர்ச் வால், ஆப்வியஸாக பாயிண்டட் ஆர்ச் வால் வந்துட்டு ஏதாவது ஃப்ரண்ட்டில் இல்லை டெக்கரேட்டிவான ஏரியா, ஒரு என்ட்ரன்ஸ் இல்லை ஒரு ஹால் இல்லை ஒரு ரூமோட என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது, அதோட அப்பியரன்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதான் இந்த 3rd யூனிட். அதுக்கடுத்து நமக்கு 4th யூனிட்டில் மிடிவல் யூரோப் பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.